ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து இன்ட்ரப்ட், அதாவது ப்ரோக்ராமபிள் இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர் 8259A கான்செப்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர்னால் என்னென்னு பார்த்துடலாம். இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர்ன்றது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான். இது சிபியூக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கும். கீபோர்ட், மவுஸ், பிரிண்டர் மாதிரி அதுக்கு நடுவில் இருக்கும். எக்ஸ்டர்னல் டிவைஸ் சிபியூக்கு இன்ட்ரப்ட் சிக்னலை வந்து அனுப்பும். அந்த இன்ட்ரப்ட் வந்து மேனேஜ் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ண யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அக்செப்ட் இன்ட்ரப்ட், ப்ரியாரிட்டைஸ் இன்ட்ரப்ட், சென்ட் இன்ட்ரப்ட், மாஸ்கிங் இன்ட்ரப்ட், மாஸ்கிங்லேயே எனேபிள் டிசேபிள் இருக்குது. அண்ட் தென் வெக்டார்ட், நான் வெக்டார்டு இருக்குது. இந்த வெக்டார்டு நான் வெக்டார்ன்றது ஃபிக்ஸ்டு வெக்டார் அட்ரஸாக இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த இன்ட்ரப்ட் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு போயிடும். இதுவே நான் வெக்டார் அப்படின்றது பர்டிகுலர் அட்ரஸ் லொக்கேஷன் இதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதான் வெக்டார்ட், நான் வெக்டார்ட். ஸோ நம்ம இப்போ வந்து 8259A எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போயிடலாம். ஸோ 8259 அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமபிள் இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர், பிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைன்டு டு ஒர்க் வித் இன்டெல் மைக்ரோ ப்ராசஸர் 8085, 8086 அண்ட் தென் 8088. ஸோ 8259 வந்து 8-bit ப்ராசஸர் கூட ஒர்க் பண்ணும். 8259A வந்து 8-bit ப்ராசஸர் அண்ட் 16-bit ப்ராசஸர் கூட ஒர்க் பண்ணும். ஸோ இங்கே பிளாக் டயக்ராம் ஆஃப் 8259ஏன்றது தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து டேட்டா பஸ் பஃபர் இருக்குது, கண்ட்ரோல் லாஜிக் இருக்குது, அண்ட் தென் ஐஎஸ்ஆர் இருக்குது, ப்ரியாரிட்டைஸ் ரீசால்வர் இருக்குது, ஐஆர்ஆர் இருக்குது, ஐஎம்ஆர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி D7 to D0 அந்த டேட்டா பஸ்ஸு, ஆர்டின்றது வந்து ரீட் இன்புட்டு, டபிள்யூஆர்ன்றது ரைட் இன்புட்டு, A0ன்றது கமாண்டு செலக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்னா சிப் செலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, CAS2 அதாவது CAS2லேருந்து CS0 வரைக்கும் இருக்கிறது வந்து கேஸ்கேட் லைன்ஸு, SPEN ஸ்லேவ் ப்ரோக்ராம் இன்புட் எனேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, INTன்றது இன்ட்ரப்ட் அவுட்புட்டு, INTA அப்படின்றது வந்து அக்னாலேஜ்மெண்ட், அதாவது இன்ட்ரப்ட் அக்னாலேஜ்மெண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த சைடு வந்து IR0 to IR7 அப்படின்றது இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் உங்களால் இன்டர்னல் பஸ் கூட பார்க்க முடியும். அதை வச்சு தான் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட் ரிஜிஸ்டர் IRR அண்ட் இன் சர்வீஸ் ரிஜிஸ்டர் ISRன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் IRRனால் இது ஒரு ரிஜிஸ்டர் தான். யார் இன்ட்ரப்ட் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்கன்னு IRR வந்து சொல்லும். ஸோ அதான் IRR. ISR அப்படின்னா இதுவுமே ஒரு ரிஜிஸ்டர் தான். இப்போ எந்த CPU வந்து நம்ம அனுப்பியிருக்கிற அந்த IRR ரிஜிஸ்டரை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ISR வந்து சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி ரீசால்வர். ப்ரியாரிட்டி ரீசால்வர்ன்றது ஒரு லாஜிக் பிளாக்கு. ஐஎஸ்ஆரில் வந்து செட்டான அந்த இன்ட்ரப்ட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டியை டிசைட் பண்ணும். ப்ரியாரிட்டியை டிசைட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இன்ட்ரப்டை செலக்ட் பண்ணிவிட்டு INTA அதாவது இன்ட்ரப்ட் அக்னாலேஜ்மெண்ட்டு அதில் அதுக்கு வந்து ஒரு டைம் செட் பண்ணியிருக்கும். அதுக்குள்ளே அந்த ஐஎஸ்ஆருக்குள்ளே வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிற ப்ரியாரிட்டியான அந்த IRRை வந்து அது போடும். அதுதான் வந்து ப்ரியாரிட்டி ரீசால்வர். சிம்பிளாக சொல்லணும்னா எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சர்வ் பண்ணணுமோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு சர்வீஸை வந்து கொடுக்கும். இன்ட்ரப்ட் மாஸ்க் ரிஜிஸ்டர் IMR அப்படின்னா டிசேபிள் பண்ண வேண்டிய இன்ட்ரப்டை ஸ்டோர் பண்ணும். இது வந்து இந்த இன்ட்ரப்ட் வேணாம், இதை இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரப்ட் ஆப்ரேஷன். இது இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். ஸோ இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ICWS அதாவது இனிஷியலைசேஷன் கமாண்ட் வேர்ட்ஸ். இது வந்து PIC செட்டப் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் டைப் வந்து OCWS அதாவது ஆப்ரேஷனல் கமாண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா IPC ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.